Hi viewers, welcome to my channel Short samayal. இன்னைக்கு ப்ரோக்ராமில் பாவக்காய் கூட்டு செய்ய போகிறேன். வாங்க கற்றுத்தரேன். இது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய், கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். முதல்ல செய்முறையை பார்த்துக்கோங்க. இவ்வளோ வெங்காயம் போட்டால் போதும். முதல்ல இதுக்கு தேவையான பொருள் பாவக்காய், வெங்காயம், கடலைப்பருப்பு, கடுகு, கொத்தமல்லியும் கருவேப்பிலை தழை வச்சுருக்கேன். ஒரு சின்ன 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நல்ல எண்ணெய் போட்டுக்கலாம். முதல்ல ஒரு வானொலி, ஒரு கிண்ணத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இது ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சேன். கடலைப்பருப்பு ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, கொஞ்சம் நேரம் வச்சா போதும். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகை கொஞ்சம் இந்த மாதிரி தூவி விடுங்க, ஒரே பக்கமாக வைக்காதீங்க. கடுகு பொரிட்டோம். கடுகு பொரிச்சோன்னே வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் பொரிச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொரியிற வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி சிறுவை வச்சு கையில் வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு ஊறி வச்சதுனால கடைசியில் தான் போடணும், முதல்ல போடாதீங்க. கொஞ்சம் வெங்காயம் பொரியட்டும், கொஞ்சம் வதங்கட்டும், கொஞ்சம் நேரம் ஆக வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எப்போவுமே வெங்காயத்துலேயே நான் உப்பு போட்டுப்பேன். உப்பு போட்டுக்கலாம். பாவக்காவே விதவிதமாக செய்யலாங்க. இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். பாவக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினாலும் போடுங்க. பாவக்காய் போட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு வதக்கலாம். தக்காளி சின்ன சின்ன 2 தக்காளி போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிட்டு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், சிறுவை வச்சு சமைக்கிறேங்க. இந்த தக்காளியில் இந்த ஜூஸ் வருது பாருங்க, அதுதான் அந்த தண்ணி தான் இருக்குது. தண்ணியெல்லாம் போட மாட்டேன். கூட்டு இது மஞ்சாத்தூள் போட்டாச்சு. மிளகாத்தூள் ஒரு அந்த காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடும், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன்.
நல்லா குக் ஆகட்டும். இந்த டைமில் கொஞ்சம் நேரம் பருப்பும் வேகணும் இது கூடிய. அதனால் கடலைப்பருப்பு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சேன். அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் சிம்லேயே வேகணும் இது. அப்போ தான் தீயாத அது நல்லா பாவக்காய் நல்லா அழகாக பொரிஞ்சு வரும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி கருவேப்பிலை லாஸ்ட்டில் தான் போடுறேன். தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 2 செகண்ட் நல்லா வேகணும். நல்லா இந்த தண்ணியிலையே கொஞ்சி வரும். நல்லா இதாகணும், ஃப்ரை ஆகும். அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து திறந்து பார்க்கலாம், மூடிக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சோண்டு தக்காளி பழம்லாம் இருந்ததில்லை, கொஞ்சோண்டு இதில் தண்ணியை ஊற்றி விட்றேன். இது கொஞ்சம் பாவக்காய் கொஞ்சம் வேகணும். கொஞ்சோண்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது பாவக்காய் நல்லா வேகணும். கொஞ்சம் நேரம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன், வேகட்டும். கடலைப்பருப்பு அவசரம் இது இல்லைங்க. கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுட்டேன், அதனால் தேவையில்லை. வெந்நீர் எடுத்து போட்டு வைக்கிறேன் ஒரு 1/2 டம்ளரு. இது ஒரு வேக்காடு ஆகட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. பாருங்கள், கேஸ் அடுப்பு பற்ற வச்சு கடாயை ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இது கசகசா இருக்குதுங்க. இதில் ஒரு 1/4 கிலோ கசகசா இதை வறுத்து வைக்க போகிறேன். இதை வறுத்து வச்சு பாவக்காயிலே கொஞ்சம் போட்டால் வயிற்றில் இருக்கிற ரணமெல்லாம் காயுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வறுத்து வச்சா புழு வராது. நான் வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுங்க. வறுத்துக்கிறேங்க, வரப்பட்டோம். ஒரு பேனை வச்சு இதை கசகசாவை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 1/4 கிலோ இது வறுத்து வைக்கிறேன். வறுத்து வச்சா கெடாது. தேவைம்போது சிக்கன், மட்டன் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இதில் ஒரு குழம்பு கூட ரெடி பண்ணுறேங்க. நான் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு செய்முறையை. இப்போது இதை வறுத்து வைக்கிறேன். வறுத்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கெல்லாம். அரைச்சி வறுத்து போடணும். வறுத்துட்டு அரைச்சிடணும் பொடியாக. அரைச்சி எல்லாத்துலேயும் போடலாங்க. குருமா கிருமாவில் கூட போட்டிங்கன்னா ரொம்ப குழம்பு திக்னஸாக வரும். இது எள்ளு எல்லாம் வறுத்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், கசகசா வறுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி போட்டு பாவக்காயிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா தண்ணி. நான் நிறைய எண்ணெய் போட்டு நிறைய மசாலா போட்டு செய்ய மாட்டேன். கம்மியாகவே நாங்கள் மிளகாத்தூளெல்லாம் கம்மியாக சாப்பிடுவோம். கம்மியாக போட்டு செய்கிறது இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் கஷ்கஷம் போட்டுக்கிறேன். வறுத்து வச்சுருந்தேன் பாருங்கள் கசகசா, அதுவும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். இது ஒரு சிட்டிக்கு தாங்க போடணும், சும்மா டேஸ்ட்டுக்கு.
நிறைய போடக்கூடாது. நிறைய கொத்தமல்லி போடலாம், பரவாயில்ல, வயிற்றுக்கு நல்லது. கொத்தமல்லி தழை சாப்பிட்லாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது பாவக்காய் கூட்டுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. வணக்கம்.